நீங்க டெக் சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்றீங்களா? உங்களுக்காக ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருக்கேங்க. Flipkartல இருந்து கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இருங்க எடுத்துட்டு வரேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான பொருள். என்னன்னா நம்மள எல்லாத்தையும் வந்து ஜோக்கர் ஆகிட்டு இருக்காரு நம்ம டெக் சூப்பர் ஸ்டார். ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்போ வந்து ரிப்ளை வந்து கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். கொடுக்கவே மாட்டேன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பாரு. சிட் ஃப்ரீக்வன்சி பேசுனதுக்கு நான் வந்து ரிப்ளை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வியூஸ் தாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா ட்ரெண்ட். இது ரெண்டுல தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ரீசெண்டா ஒரு பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்பெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி கண்டென்ட்டே போடுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. எஜுகேஷன் ப்ரொப்போஸா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும், வியூவர்ஸ் என்னோட ஆடியன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போஸ்டே போடுறேன். யூடியூப் வந்து சம்பாதிக்கலாம் நடத்தல அப்படிங்கிற மாதிரி, அதாவது அதுக்காக தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணும், அதுல என்டர்டெயின் ஆகணும், எஜுகேட் ஆகணும், அத்துக்குறாங்களான்றத பார்க்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவரோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ரொமோஷன்லாம் எதுவும் இருக்காது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அவரோட பேஜ்ல எடுத்துட்டு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து 1M வியூஸ் போயிருக்குங்க. சைட்ல போட்டுட்டே வரேன். அண்ட் தென் வந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் அதிகமா வியூஸ் போயிருக்கும். நியர்பை 1M இந்த மாதிரி வந்திருக்கும். அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வியூஸ் வந்து கம்மியாயிட்டே வந்திருக்கும். அந்த டைம்ல இவர் பண்ண ஒரு பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணாங்க இல்லைங்களா? சிட் ஃப்ரீக்வன்சி ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஆடியன்ஸ் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் கம்மியாவும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்து இந்த சைட்ல என்ன கண்டென்ட் புதுசா போடலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இவர் என்ன போட்டிருக்காரு அவரோட சேனல்ல அப்படிங்கறத பத்தி எல்லாம் அடுத்ததுல சொல்றேன் நானு. இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அண்ட் தென் வியூஸ் வந்து கம்மியாயிட்டு வர இவர் என்ன பண்றாருன்னா அடுத்த டார்கெட்னு வேற ஒண்ணு வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல பார்த்தா ஒரு 3 to 4 டேஸ்ல ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு. 2 வீடியோஸ் போட்டிருக்காரு. அந்த 2 வீடியோஸ்க்கும் வியூஸே போலங்க. வியூஸே போல. ஆல்ரெடி இப்போ வந்து நம்மளை பத்தி கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. இப்போ நம்மள வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போட்டா அதை பிச்சுட்டு பறக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. ரீசெண்ட் டைம்ல வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு. சாரி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஐ எம் சாரி. வீடியோ போட்டதுல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்கறேன். அவரை டேக் பண்ணியே கேட்கறேன். கமெண்ட்ல போட்டா அவர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ற மாதிரியா இருந்தா ரிப்ளை பண்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இவர் வந்து வியூஸ்க்காக வீடியோ போட்டாரா இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி வியூஸ்க்காக போடல அப்படின்னா இவர் முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருக்கணுமே. இனிமேல் நான் அந்த இதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், என்ன வேணா சொல்லிக்குங்க, என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்களா இல்ல என்ன வந்துட்டு டீ ப்ரொமோட் பண்றீங்களா, நெகட்டிவிட்டி பாஸ் பண்றீங்களா, என்ன பத்தி இது எல்லாத்தையுமே ஒண்ணு பண்ணுங்க, ஆனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு வீடியோ போறதுக்கான ரீசன் என்ன? அவர் ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அந்த ரீசன் அக்செப்டபிளாவே இல்ல. நம்ம A to D இந்த டெக் சேனல் வச்சிருக்கவங்களாம் நம்ம பேசியா இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் இது போட்டுறாங்க. இதை வந்து நம்ம சேனல்லையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்கள மாதிரியே நம்ம பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பிளாக் கலர்ல போட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப நீங்க எல்லாரும் வந்து நம்ம வீடியோ பாக்குற மாதிரி அப்பதான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் இல்லைங்களா? அந்த பிளாக் கலர் இது அந்த இதுக்காக தான் போடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த வீடியோல அப்பாலஜைஸ் பண்ண வீடியோல இதுக்கு முன்னாடி வந்த வாய்ஸ் ஓன் வாய்ஸ் தான், என்னோட வாய்ஸ் தான், அது ஏஎன்லாம் சொல்ல மாட்டேன், அது என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன், என்னோட ஆடியோ தான், இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு கம்பெனில நீங்க போய் வேலை செய்றீங்கன்னா அந்த கம்பெனில சொல்றதானே நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் வந்து அபிஷியல் பார்ட்னர் இல்ல, லீகல் பார்ட்னர் இல்லாம இவர் நம்ம சேனல்ல அந்த பார்ட்னரா தான் இருந்திருக்காரு. அதுக்கான ஷேர் தான் வரணுங்கிற மாதிரி தானே ஒரு கான்ட்ரோவர்சி இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்லுவாருன்னா நான் அதுல ஒர்க்கரா தான் இருந்தேன், எனக்கும் சேனலுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஒர்க்கர், அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓன் வாய்ஸ்ன்னு சொல்லி உண்மை ஒத்துருக்கிறாரு. கிரேட்டுங்க. ஆனா என்ன பண்ணிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா இவர் ஓன் வாய்ஸ்ல இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் நீங்க இப்படிதானா பண்ணணும், இப்படி கேளுங்கண்ணா, இவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றதுக்கு இது பண்ணுங்க, இன்ஃப்ளூயன்ஸுக்கு நமக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது, சுதர்சன் வந்து பெய்ட் கண்டென்ட்லாம் வாங்குங்க, இந்த மாதிரி இது இப்படி சொல்லுவேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நானே உங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே இந்த சேனல்லையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப முடியாதுங்க. இது பண்றதுக்கான ப்ரூஃபும் நம்ம கிட்ட இருக்கு. அது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த கவன் படத்துல வர பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே கிளிப்லாம் பின்னாடி போட்டே வந்துட்டு இருந்தாரு. நான் வந்து அங்க ஒரு லேபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லேபரா ஒர்க் பண்ற சமயத்துல என்ன வந்து என்னோட ஓனர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க. அதுக்கு அமௌண்ட்டுக்காக நான் பண்ணேன். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல எனக்கு தெரிய வந்துச்சு இதெல்லாம் தப்பு அப்படின்னு. அதனால அதை நான் ரிலீவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி கிடையாதுங்க. இவர் தான் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அமௌண்ட் வாங்கணும் இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற குருவே நீங்க தான். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது புரிதல் கிடைச்சி அது வரதுக்கு லேட்டா இருந்தா எனக்கு ஒன்னும் புரியலைங்க. அது வரதுக்கு எப்படி லேட்டா இருக்கும் அப்படின்னு தெரியல.
இவர் இதுக்கு முன்னாடியே பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருக்கு இல்லைங்களா? ஒரு டீமே நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டீமே வெளியே வந்துட்டோம்ல, அந்த இடத்துல இருந்தா அவங்களும் வந்து ஓனர் அவரு, இவங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றதா செய்யணும், இவர் வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு இதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து இவர் தனியா வச்சு இவங்க எல்லாருமே ஓனரா கூட செயல்படலாம். இதுல கண்டிப்பா இந்த சேனல்ல இவங்க எல்லாருமே ஓனரா சேர்ந்து கூட செயல்படலாம். வர அமௌண்ட்டை சேலரி இல்லாம எல்லாருமே பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியால கூட இந்த சேனல் ரன் பண்ணலாம். அதனாலதான் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு தொழிலை கத்துக்கிட்டு வந்து தனியா வைக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. கத்துக்கிட்டு வந்து கத்து கொடுத்தவங்களுக்கே ஒரு பெரிய ஆப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யறதுங்கிறது ஒரு பெரிய தப்புங்க. இந்த கவன் படத்தோட கிளிப் எல்லாம் நிறைய இடத்துல வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. கவன் படத்தோட கிளிப்பை வச்சே ஒரு வீடியோவே ஓட்டி முடிச்சிட்டாரு. ஒரு சின்ன கண்டென்ட் தான், ஒரு 5 நிமிஷத்து வீடியோ தான். டோட்டலா வந்து ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி போட்டிருக்காரு. ஒரு சில ஆடியோ வந்து வச்சிருக்காரு, இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூசர் இதோட தான் சொல்லணும் அப்படின்னு இல்லாம சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஆடியோ வந்து எந்த டேட்ல எடுத்துச்சு, அந்த ஆடியோ வந்து எப்ப இவங்க பேசினாங்க அப்படிங்கிறது எதுவுமே அதுல இருக்காது. ஸோ அப்படி பார்க்கல நம்ம இந்த வீடியோவில் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கோம்னா கிடையாது. தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க, தம்ஸ் அப் போடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாரு. தம்ஸ் அப் போடுங்கிறது அவங்க டீம்ல கூட இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதான் சொன்னார்ல, எவிடன்ஸ் நானே கிரியேட் பண்ணுவேன் அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? இது எப்ப எடுத்தது, எப்ப இந்த ஆடியோ வந்தது, டேட்டு, டைம், அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும். டைம் இருக்கு, ஆனா டேட் வந்து நமக்கு என்ன தெரியல, எந்த டேட்ல அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதுவும் கூட கிரியேட் பண்ணலாம், எந்த டேட்ல அவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டைம் நமக்கு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்மளால நம்ப முடியும் இல்லையா? இது ஒரு கால் ரெக்கார்டா இருந்தா கூட நம்ம வந்து நம்பலாங்க. ஆனா இது ஒரு கால் ரெக்கார்டு இல்ல, ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டு அப்படிங்கறதுனால நமக்கு அந்த சைட்ல இருந்தும் பேசினது, இந்த சைட்ல இருந்து பேசுற மாதிரி இருந்தா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றாங்கிற மாதிரி சொல்லலாம். அவருக்கு கால் பேசுறவரா தான் இருக்காரு. ஆனா எதுக்கு குரூப்ல போய் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும்? கால் பண்ணி ஆக்சுவலா அவர்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், பேசலாமே. உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்றதுக்கு வந்து இது பண்றாங்கன்னா அதனாலதான் நான் சொன்னேன். என்கிட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க, என் டீம்ல இருக்கவங்களாம், நம்ம டீம்ல இருக்கவங்களாம் என்கிட்ட வந்து சொல்றாங்க, அதனாலதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு இவர் வந்து சொல்றது எல்லாத்தையும் ஏன் ஒரு வாய்ஸ் நோட்ல போட்டிருக்காரு? அவரு ஒரு கால்ல பேசி சொல்லி இருக்கலாமே. கால்ல தானே அப்ப வந்து ஒட்டுக்கா பேசிட்டு தான் இருந்தாங்க, அப்ப கால் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? கால் பண்ணி சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படியே ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு நிமிஷங்க, இத ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த சேனல் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நான் வந்து இந்த சேனல் ஓபன் பண்ணல அப்படின்னு இப்ப சொல்றவரு, இதுக்கு முன்னாடியே இவர் சேனல் ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த கண்டென்ட்டை வச்சுதானே இப்ப இந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரே மாசத்துல இந்த அளவுக்கு ரீச் ஆகி இந்த அளவு பெருசா வந்து அந்த சேனல் வந்ததுக்கான காரணம் அவங்களை அட்டாக் பண்ணி பேசி அவங்கள பத்தி சொன்னதுனாலதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஐ குவிட்னு அப்ப சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா ஐ குவிட் கிடையாது, வி குவிட் அப்படின்னு சொல்றாரு. வி குவிட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்றாரு. அவங்க டீமே வந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் வீடியோல நம்ம முழுசா போய் பார்த்தங்க. இவர் வீடியோ லாஸ்ட் 2 months இவர் வீடியோலாம் என்னெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த ஐ குவிட் அது வீடியோ போட்டிருந்தாரு. அண்ட் தென் அவங்கள பத்தியே இன்னொரு வீடியோ போட்டாரு. அது வந்து ரீச் ஆகலன்னா அவங்கள பத்தி இன்னொரு வீடியோ போட்டாரு. அதுக்கு திரும்ப இன்னொரு வீடியோ பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம டெக் பத்தி எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சாரு. டெக் சேனலை பத்தி எல்லாமே போட ஆரம்பிச்சாரு. அதுல மொபைல்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாரு. ஃபிளிப் மொபைல்ஸ்ல எது வந்து பெஸ்ட் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தாருங்க. அது கிரியேட் பண்ணதுல என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம இன்ஃபினிக்ஸ் டெக்னோ 2 போனும் வந்து இப்ப புதுசா லான்ச் பண்ணது. இந்த இன்ஃபினிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நம்ப கூடாது, இவங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5 போன் கம்பேரிசன் பண்றதுல இவங்க 2 பேர்த்த தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டாரு. மீதி இருக்க 3 பேர் யாருன்னா சாம்சங், மோட்டோ, ஓப்போ, இது 3 பேர் இருக்காங்க. சாம்சங், மோட்டோ, ஓப்போ 3 பேர் வந்து இவங்கள கம்பேரிசன்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங், செகண்ட் மோட்டோ, தேர்ட் ஓப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மொபைல்ஸா எதெல்லாம் வந்து அவரோட அடிப்படையில எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா சாம்சங், மோட்டோ, ஓப்போ இது 3 தான் வந்திருக்கு. இன்ஃபினிக்ஸும் டெக்னோவும் வெளியே தள்ளிட்டாங்க. ரைட்டுங்களா? இந்த 5 மொபைல்ஸ்ல இந்த 3 மொபைல்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது 3 கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அடுத்ததுல என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்துருச்சுங்க. இதுல வந்து இந்த வீடியோல கன்க்ளூஷன் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்ன சொல்றாருன்னா ஃபிளிப் மொபைல்ஸ் 2 கம்பேரிசன் பண்ணலாம். எந்தெந்த மொபைல் கம்பேரிசன்னா 2 மொபைல் கம்பேரிசன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து சாம்சங் விசஸ் இன்ஃபினிக்ஸ் 2 மொபைல கம்பேரிசன் பண்றாங்களா, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி போட்ட 5 மொபைல கம்பேரிசன் பண்ணும் போதே 2 மொபைல் வெளியே போயிடுச்சு, 3 மொபைல் தான் உள்ள வந்திருக்கு. 2 மொபைல் வெளியே போன மொபைல் என்னன்னா இன்ஃபினிக்ஸ், டெக்னோ 2 வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த சாம்சங் விசஸ்ல
செகண்டா இருக்கிறது என்ன சொல்லியிருந்தாருன்னா மோட்டோ சொல்லியிருந்தாரு அந்த வீடியோல. அந்த சாம்சங் விசஸ் மோட்டோ கூட போட்டிருக்கலாம் இல்லைங்களா, இல்லையா சாம்சங் விசஸ் ஓப்போ கூட போட்டிருக்கலாம் இந்த ஃபிளிப் மொபைல்ஸ்ல. இந்த 2 மொபைல போடாம இந்த 3 கம்பாரிசனுக்கு வராம அவர் இன்ஃபினிக்ஸ் போனதுக்கான காரணம் என்ன? அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து டம்மி மொபைல் அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. புதுசா வந்த மொபைல் அதெல்லாம் வந்து என்னெல்லாம் எப்படிலாம் இருக்குன்றத பார்க்கலாம், இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஆனா அதுக்கு அடுத்து வர வீடியோல என்ன பண்ணிருக்காருன்னா இந்த சாம்சங் விசஸ் இன்ஃபினிக்ஸை உள்ள கொண்டு வந்துட்டாருங்க. சாம்சங் விசஸ் மோட்டோ கம்பேர் பண்ணா அதுல இருந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் மோட்டோல வந்து எக்ஸஸா இருந்தா என்ன பண்றது அதிகமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல சாம்சங் விசஸ் மோட்டோ இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்க ஓப்போ போயிருக்கலாம். அந்த ஓப்போ அவர் சொன்ன அடிப்படையிலேயே நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஓப்போ போயிருக்கலாம். ஓப்போல இருந்தாலுமே இன்கேஸ் 2லயும் ஸ்பெசிபிகேஷன் பார்க்கும்போது ஓப்போவும் கொஞ்சம் பெட்டரா போயிடும் அப்படின்னு. அப்ப அதுக்கும் கீழே சாம்சங் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு டாப்பர் விசஸ் டாப்பர் போகக்கூடாது, டாப்பர் விசஸ் ஒரு ஸ்லோ ரன்னர் அப்படிதான் போனோம் அப்படிங்கிற இதுல இன்ஃபினிக்ஸை வந்து கம்பேரிசன்ல போட்டாரு. இன்ஃபினிக்ஸ்ல கம்பேரிசன்ல போட்டு 2ல எது பெஸ்ட், நம்ம சாம்சங் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக இன்ஃபினிக்ஸ் விசஸ் சாம்சங் கொண்டு வந்து அதை 4 மாசம் நான் யூஸ் பண்ணங்கிற மாதிரி காட்டி அதுல இருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்காருங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸ்டார்டிங்ல வந்து சாம்சங்க டீ ப்ரோமோட் பண்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சாம்சங்க டீ ப்ரோமோட் பண்ண மட்டும் இல்லாம அதுல இருந்து அடுத்து வர வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து சாம்சங்க தூக்கி பிடிச்ச மாதிரி போட்டிருப்பாங்க. சாம்சங் ஃபர்ஸ்ட் வந்து யார் பக்கம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, அதனால அவங்க டீ ப்ரோமோட் மாதிரி பண்ணிட்டு அண்ட் தென் வர அடுத்தடுத்து வர மொபைல்ஸ்ல எல்லாத்துலயுமே அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல சாம்சங் டீ ப்ரோமோட்ல இருந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி பயங்கரமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து வர வீடியோஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ரெட்மி அண்ட் போக்கோ இருக்கு இல்லைங்களா, போக்கோவை வந்து பயங்கரமா டீ ப்ரோமோட் பண்றாருங்க. போக்கோ இப்படி போக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஸ்பான்சர் போக்கோ கொடுக்கலங்கிறதுக்காகவோ ப்ரமோஷன் வந்து கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறதுக்காக பண்றாரா என்னன்னு தெரியல. போக்கோவையும் ரெட்மியும் போட்டு பயங்கரமா தாக்குறாரு. போட்டாலே நெகட்டிவ் வீடியோவா தாங்க போடுறாரு. கடைசியா என்ன சொல்றாருன்னா முன்ன இருந்த மாதிரிலாம் இல்ல, முன்ன வந்து இந்த போன்லாம் நல்ல போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது சொல்ற மாதிரியே ஒரு கெட்டது வழியில சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு டீ ப்ரமோஷன் தான். போக்கோ ரெட்மினாலே டீ ப்ரமோஷன் தாங்க பண்றாரு. அண்ட் தென் சாம்சங் பயங்கரமா தூக்கி தான் பேசுறாரு. இந்த சாம்சங் என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே சாம்சங் பத்தி ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடும் போது சாம்சங் பத்தி தப்பா பேசலன்னா நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்க்கு அவர் வந்து ஒரு சில டீ ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் போடுறாரு. ப்ரமோஷன் பண்றது தான் அவர் அதிகமா சாம்சங் பண்றாரு. இவர் சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் என்ன சொல்றாருன்னா நான் இதெல்லாம் சொல்லலைங்க, நீங்க உங்களோட இதுதான், நீங்க எந்த மொபைல் வாங்கணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும், அதை நீங்களே பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறத வச்சுதான் அவங்க மொபைல் வாங்க போறாங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனா நான் சொல்லல, நீங்க பார்த்து எந்த மொபைல் வாங்குறீங்களோ அதையே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வாங்குனீங்கன்னா கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இது வாங்கினா ஒரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கும்போது இதுதானே மக்கள் போவாங்க, இதுல போக மாட்டாங்கல்ல, அது அவருக்கே தெரியும். அதுதான் ப்ரொமோஷன், அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு. இவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜியே அதுதான். அந்த வீடியோட எண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் போட்ட அப்பாலஜிஸ் வீடியோல எண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, அப்பாலஜி வீடியோல எண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பொண்ணு ஃப்ரீக்வன்சி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து 2 சைடும் கேட்டுட்டு வந்து சொல்லியிருக்கணும். அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து தான், அது வந்து ஒரு பஞ்சாயத்து தான் இவங்களுக்கு நடக்கிறதுலாம். அதுல எதனா ஒன்று பண்றாங்கன்னா ஏன் வந்து அடடா கிரியேட்டர்ஸ் அதாவது டெக் பாஸ் அவர் விஜயராகவன் சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு ஏன் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, என்ன வந்து இந்த மாதிரிலாம் அக்யூசேஷன் வைக்கிறாங்க மேல, என் மாதிரிலாம் வந்து இப்படி ஒரு தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. என் சைடும் கேட்டிருக்கணும் இல்லையா, அவங்க வந்து நல்லவங்க, இவங்க மாதிரி மக்களுக்கு உண்மைதான் சொல்றாங்க அப்படின்னா அவங்க என் சைடும் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் ஏன் போயிட்டு விக்னேஷ் அட்வொகேட் விக்னேஷ் அண்ணா இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட மட்டும் போய் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு நீங்க வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏன் போய் சொல்லணும்? இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா விஜயராகவன் இருக்காரு இல்லையா டெக் பாஸ் ஓனர், அவர் வந்து ஃப்ரீக்வன்சி கிட்ட கால் பண்ணி ஏன் என்னை பத்தி வீடியோ பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருப்பாரு. இவர் ஏன் போயிட்டு வந்து நம்ம அட்வொகேட் விக்னேஷ் அவர்கிட்ட போயிட்டு அவரை பத்தி வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லியிருக்காரு? அவருக்கு நடந்த கொடுமைகள்லாம் சொல்லணும்ன்ற மாதிரி யார் சொல்லியிருப்பாரு? அவருக்கு நடந்த கொடுமைகள்ல ஏன் இவர் வந்து ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணியிருப்பாரு? இவர் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணி சொல்லும் போது இவங்க பண்றதுல தப்பே இல்லையே, இவங்க ஏன் 2 சைடும் போய் கேட்கணும்? இவரே கேட்கல, அது அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் போயிட்டு 2 சைடும் கேட்டு ஒரு டெசிஷன் சொல்லணும்? அது இல்லாம இவரது எல்லாமே ஆடியோஸ் எல்லாமே வந்து மெசேஜஸ் எல்லாம் ஒரிஜினலா இருக்கும்போது இவங்க ஏன் போயிட்டு இவர்கிட்ட வந்து கேட்கணும் இதெல்லாம் நீதான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏன் கேட்கணும்? இதுதாங்க நம்ம டெக் சூப்பர் ஸ்டாரோட பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இவரோட சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஒரு சேனல்ல வரதெல்லாம் நான் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க, அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு அப்படின்னா. அந்த டைம்ல ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்திக்கு போட்ட வீடியோல கூட இவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி தாங்க இருக்கும். இன்னைக்கு போட்ட வீடியோல ஓரளவு மாத்தி பேசியிருப்பாரு, ஏன்னா மக்கள் பார்க்கும் போது அதுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக மாத்தி பேசியிருப்பாரு.
நான் யாரையும் ஜட்ஜ்லாம் பண்ணலைங்க, யாரை பத்தி நான் சொல்லலை, நான் யாரையும் ஜட்ஜ்லாம் பண்ணலைங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இவங்க இந்த மாதிரி பேசினாங்க, இவங்க இந்த மாதிரி பேசினாங்க, இந்த சேனல்ல இப்பெல்லாம் இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர நான் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் வந்து அவர் தப்பு, அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாரு, இப்படிலாம் ஸ்கேம் பண்றாரு, அந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லலைங்க. கண்டிப்பா நான் அந்த மாதிரிலாம் சொல்ல, நீங்க அந்த மாதிரி நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல, நான் நடந்ததை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது உங்க கையில தான் டெசிஷன் இருக்கு. நீங்க தான் நல்லவரா கெட்டவராங்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய பெரிய கொடுமைலாம் பண்ணல. அது கரெக்டா நடந்துக்கிறாரா, கரெக்டா நடந்துக்கலையா, நம்மளை ஏமாத்துறாரா ஏமாத்தலையா அப்படிங்கறத வந்து அவரு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் முடிவு பண்ணணும். அவரு நான் முடிவு பண்றதுக்கு நான் வந்து ஒன்னும் சொல்லலைங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். மக்கள் உங்கள்கிட்டே சொல்லிடுறேன், நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வீடியோவோட எண்டில் அவர் ஒரு விடாமுயற்சியோட பாட்டை வந்து போட்டு வச்சிருந்திருப்பாரு. அந்த மாதிரி நம்மளும் நம்ம சேனல்ல சொல்லிடுறோம். விடாமுயற்சிக்கு யாரெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க புக் பண்ணிருக்கீங்க இல்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறது, யாரெல்லாம் புக் பண்ணிருக்கீங்க, அஜித் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். அந்த ரிவ்யூ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் நம்ம தலப்பாட்டோடயே முடிச்சிருவாங்க. மாதிரியான லைவ் ஈவென்ட்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.